ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்டர்வியூவில் உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இன்டர்வியூன்னு இல்லை, எந்த ஒரு இடத்துலையும் இங்கிலீஷில் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, இப்போ என் பேர் வினோத், ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு ஹெச்ஆர் மேம் கிட்ட இல்லைனா ஹெச்ஆர் சார் கிட்ட கையை கொடுத்துட்டு மை செல்ஃப் வினோத் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஆரம்பமே தப்பு. முதல் கோணல் முற்றும் கோணல். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. மை செல்ஃப்னு சொன்னீங்கன்னா உங்களோட ரெஸ்யூமே இல்லைனா சிவியை எடுத்து ஷெல்ஃபில் வச்சுருவாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், மை செல்ஃபை யூஸ் பண்ணக்கூடாது. மை செல்ஃப்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஐ எம் டாக்கிங் அபவுட் மை செல்ஃப். நான் என்னை பற்றி பேச விழைகிறேன். நாம நம்மளை பற்றியே பேசும்போது மை செல்ஃப். மை செல்ஃப் வினோத்னு சொன்னால் நானே வினோத். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் அது நானே அது நானே, அதை திருடியது நானே, உப்பை திருடியது நானே, ஐ ஸ்டோல் தட் மை செல்ஃப், ஐ குக்டு மை செல்ஃப், ஐ குக்டு பை மை செல்ஃப், அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். பேரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சிம்பிள் முறை, நம்ம ஸ்கூல்லலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, மை நேம் இஸ் வினோத், மை ஃபாதர்ஸ் நேம் இஸ், மை மதர்ஸ் நேம் இஸ், அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நிஜமாவே பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ஸில் இல்லைனா மறைந்த நம்ம அப்துல் கலாமே அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மை நேம் இஸ் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். மை நேம் is the most professional way of introducing yourself. Avoid introducing yourself by calling yourself myself, this is, that is. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சிம்பிளாக நம்ம சின்ன வயசு ஸ்கூலில் கற்றுக்கிட்ட மை நேம் இஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சமயம் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன வயசு இங்கிலீஷ் புத்தகம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்து பாருங்க. அதில் அப்படி தான் இருக்கும். மை நேம் இஸ், ஹர் நேம் இஸ், இஸ் நேம் இஸ், அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களை நீங்கள் கரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அதுலேயே நிறைய பேர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் மை செல்ஃப், திஸ் இஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சிம்பிளாக எளிமையாக மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஆரம்பமே ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸர் அடிப்பீங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.